அரக்கோணம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவனை பள்ளி தலைமை ஆசிரியர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரது மகன் பொன்னராசு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் கலாட்டாவில் ஈடுபட்ட மாணவர்களை தலைமை ஆசிரியர் அழைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் தாக்கிய நிலையில் மாணவனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பையன் ஸ்கூலில் கிளாஸில் சண்டை நடந்துச்சு. அது ரெக்கார்டை போய் கேட்டு போய்க்கிறான். பிரின்ஸிபல் பெரம்பில் அடிச்சுக்கிறாரு. முதுகில் வீங்கி போயிட்டுக்குது, கை வீங்கி போயிட்டுக்குது. நாங்கள் போய் கேட்குறோம். கேட்கறதுக்கு இதுமாரி நான் தான் அடிச்சுட்டு சாரின்னு கேட்டார். முன்னாச்சு அதுமாரி இதுமாரி சொல்லிங்களான்னா தெரியாமல் அடிச்சுமான்னாரு. அதுக்கு மேலே இருக்கிற எம்டி வந்து நாங்கள் மனைவி கேளுன்னு கேட்டால் அவர் உங்களுக்கு ஒன்றும் நான் தகுதி இல்லை, நான் ஒன்று பேசணும், தலையெழுத்து கிடையாது அப்படின்றாங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பஞ்சலோடு ஏற்றி சென்ற லாரியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பஞ்சு மூட்டைகள் எரிந்து நாசமானது. ராமநாதபுரத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் செல்வம் 6,50,000 மதிப்புள்ள பஞ்சலோடு ஏற்றிக்கொண்டு ஹைதராபாத் நோக்கி சென்றுள்ளார். அப்போது பவானி சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் சங்ககிரி விஎன் பாளையம் பகுதியில் திடீரென லாரியின் உள்பகுதியிலிருந்து தீப்புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சங்ககிரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்த நிலையில் அதிகாரி ரமேஷ்குமார் தலைமையிலான மீட்புப் படையினர் விரைந்து வந்து லாரியின் பின்பக்க கதவுகளை திறந்து தண்ணீரை பீச்சி அடித்து பரவாமல் தடுத்தனர். மேலும் லாரியில் இருந்த பஞ்சலோடுகளை கீழே இறக்கி தீப்பிடித்த பேல்களை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரத்தில் பஞ்சலோடு ஏற்றி சென்ற லாரியில் திடீரென தீப்புகை ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமியை 1 வருடத்திற்கு மேலாக முனியாண்டி, பகவதிராஜ் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்துள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டு 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் போது பாலகிருஷ்ணன் உயிரிழந்த நிலையில் முனியாண்டி மற்றும் பகவதிராஜ் இருவர் மீதும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் சிறுமியின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்விற்காக தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞரை அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மற்றும் அவரது நண்பர் ராமச்சந்திரன் இருவரும் சென்னைக்கு வேலைக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது செல்வராஜை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் செல்வராஜ் தலை, வாய், கை ஆகிய பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்த சங்கரன்கோவில் போலீசார் செல்வராஜை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசார் செல்வராஜை தாக்கியது யார், கொலை முயற்சிக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நள்ளிரவில் தனியாருக்கு சொந்தமான கேக் கம்பெனியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமானது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள சூரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தரமணி என்பவருக்கு சொந்தமான கேக் தொழிற்சாலையில் வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு இரவு மூடிவிட்டு சென்றுள்ளனர். அப்போது நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்து பயங்கர சத்தத்துடன் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் தீயணைப்பு ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து குறித்து பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மின்கசிவு காரணமா வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரூர் அருகே கூலி வேலைக்கு சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தாமணி கோம்பையை சேர்ந்தவர் மோகன்குமார். இவர் தனது மாமனார் மாது என்பவருடன் பழைய கொக்கரப்பட்டியில் உள்ள மாணிக்கம் என்பவரது தோட்டத்திற்கு கூலி வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கே தங்களது பணி முடிந்தவுடன் அருகில் இருந்த கருப்பன் என்பவரது தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து மோகன்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து அவரது மாமனார் மாது என்பவர் கோபிநாதம்பட்டி கூட்டோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கனமழையால் சித்தேரி மலை சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் 10,000 மணல் மூட்டைகளை அடுக்கி சாலையை சீரமைத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் மலைப்பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்தது. அப்பொழுது சித்தேரி மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் சூரியக்கடை பிரிவு சாலை அருகே மண் சரிவு ஏற்பட்டு 63 மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 45 ஊழியர்கள் 80 அடி பள்ளத்தை 10,000 மணல் மூட்டைகளை அடுக்கி மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். மண் சரிவு ஏற்பட்ட 3 நாட்களிலேயே நெடுஞ்சாலைத்துறையின் துரித நடவடிக்கையால் மலை கிராம மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டது. கிராம மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் 2.24 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்காவில் முறையாக தாழ்பால் வசதி கூட இல்லாததால் பொதுமக்கள் புலம்பி சென்றனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை மேம்பாலத்திற்கு கீழே 2.0 திட்டத்தின் கீழ் 2,24,00,000 பூங்கா கட்டி முடிக்கப்பட்டு நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் இந்த பூங்காவில் முறையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவில்லை எனவும் இங்கு நடைபயிற்சிக்காக வரக்கூடிய பொதுமக்கள் வசதிக்காக கழிப்பிட வசதி கூட இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பூங்காவை பூட்டுவதற்காக போடப்பட்ட கேட்டில் தாழ்பாலும் முறையாக இல்லை என புலம்பி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரவுடி பட்டியலில் ஆட்கள் கிடைக்காததால் வழக்கு பதிவு இல்லாத தம் கணவர் மீது பட்டியலில் சேர்க்க போலீசார் முயற்சி செய்வதாக மனைவி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை அருகே மார்த்தால் பகுதியில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநரும் எஸ்டிபி கட்சியின் நகர துணைத் தலைவருமான ஷேக் அப்துல் காதரின் மனைவி நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தன் கணவர் மீது இதுவரை எந்த காவல் நிலையத்திலும் ஒரு சிறு வழக்கு கூட இல்லை என்றும், இருப்பினும் போலீசார் உருவாக்கி வரும் புது ரவுடி பட்டியலில் ஆள் கிடைக்காமல் தன் கணவரையும் பட்டியலில் சேர்த்து உள்ளார்கள் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் பூதப்பாண்டி போலீசார் கடந்த 4ஆம் தேதி தன் கணவர் இல்லாத நேரம் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டி சென்றுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். வந்துட்டு தகாத வார்த்தைகளால் என்னுடைய கணவனை பேசி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி அவங்க தீவிரவாதி போல் தேடுறாங்க. தேடிட்டு என்னுடைய மாமனார் நடுத்துவாதம் உடையவர் அவரை பிடிச்சி எங்களோட வீடை எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களுடைய வீடையும் என்னுடைய மாமனாரையும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க. எதுக்கு வேண்டி கேட்டால் அது எந்த ஒரு பதிலும் இல்லை. அவர் எந்த ஒரு எஃப்ஐஆரோ அவர் மேலே எந்த ஒரு கேஸோ எந்த ஒரு இது கிடையாது. அவர் ஒரு மக்களுக்கு வேண்டி சேவை பண்ணக்கூடியவங்க, ரத்த தானே இதே மாதிரி இதில் நடவடிக்கை செய்யக்கூடியவங்க. டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் சக்திவேல் வெள்ள நீரில் சிக்கி மரணமடைந்தார். அதற்கு காரணமாக டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் சக்திவேல் என்பவர் வெள்ள நீரில் சிக்கி உயிரிழந்தார். இதற்கு காரணமான டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் சக்திவேல் குடும்பத்திற்கு இழப்பீடாக 50 லட்சம் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுக்கோட்டை சிப்கா டாஸ்மாக் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் தொழிலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.